இங்க என்ன நீ நடக்குது? அந்த செலி என்னன்னா அப்படியே எமோஷனலா பொங்கறான். இந்திராவை அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா. இப்படியே போனா என்ன ஆகுறது சொல்லு? வழக்கமா இந்திராணி அவனுக்கு இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டாளே. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? அதுவும் நாம அவ்வளவு தூரம் சொல்லியும் அதை தாண்டி அவனுக்கு சப்போர்ட் பண்றானா? அண்ணி, எனக்கு என்னமோ இது தப்பா போற மாதிரி தெரியுது. எனக்கும் அதேதான் குழந்தைனாரே தோணுது. எங்க நம்மளோட கனவு, அவங்கள பிரிக்கிறதுக்காக நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடுமோன்னு எனக்கு தோணுது. அண்ணி, இவ்வளவு நாள் காத்திருந்து இப்பதான் டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இந்த நேரத்துல அந்த செலியன் இந்திராணி மனசை மாத்த என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவான். அட, அவன் கூட பெரிய பிரச்சனையே இல்ல குழந்தைனாரே. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த அகிலிய சிவாவும் 2 பேரையும் சேர்த்து வச்சே தீர்வேன்னு வந்து நிக்குதுங்கல்ல. அத நினைச்சாதான் எனக்கு இன்னும் டென்ஷனா இருக்கு. என்ன ஆனாலும் இந்திராணிக்கு டைவர்ஸ் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். இல்லன்னா என்ன ஆகும்னு தெரியல நம்ம நிலைமை. தெரியும், நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்ல நீ, கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்திராணியும் செலியனையும் பிரிய நாம தான் காரணங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். இல்ல குழந்தைனாரே, இல்ல, நான் விடவே மாட்டேன். கண்டிப்பா இந்திராணியோட மனசு மாறதுக்கு நான் விடவே மாட்டேன். செழியன் கிட்ட இருந்து கண்டிப்பா அவளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சே தீரும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சிவா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வந்த ரவுடிங்க யார் அனுப்பின ஆளா இருப்பாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற யாரா இருப்பாங்க? எல்லாம் வர்மாவோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. முகத்தை பார்த்தாலே தெரியலையா? கண்டிப்பா உனக்கு வர்மா அனுப்பின ஆள் மாதிரி தெரியல ஐலி. எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? அந்த டாக்குமெண்ட் மேட்டர்ல இருந்து வர்மா இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டான் ஐலி. என்னதான் அவன் அக்கா மேல கோவமா இருந்தாலும் இப்படி உடனே எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ண மாட்டான். இப்போதைக்கு அவனோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த எவிடன்ஸை எப்படியாச்சும் அழிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்போ வந்தவங்க யாரா இருப்பாங்க? மேபி இது நமக்கு போட்ட ஸ்கெட்சா கூட இருக்கலாம். இது கபிலனோட வேலை தான். நம்மளை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கான். அந்த ராஸ்கல் ஒரு நாள் வசமா மாட்டுவான். அப்ப இருக்கு அவனுக்கு. சிவா, இந்த வீட்டுக்குள்ள அண்ணியும் செழியனனும் சேரக்கூடாதுன்னு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சோம்ல. ஆமா, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? உங்க சித்தியும் காளியப்பன் மாமாவும் தான். என்ன சொல்ற ஐலி? அவங்க ஏன் அப்படி பண்ணணும்? வேற எதுக்கு? எல்லாம் சொத்துக்காக தான். செழியன் வந்துட்டா அண்ணியோட சொத்தெல்லாம் தனியா போயிடும்ல. அதனாலதான் எக்காரணத்து கொண்டும் 2 பேரும் சேர்ந்துடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அக்கா அவங்களுக்கும் பொண்ணு தானே. எப்படி சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ? அண்ணே, இவங்க என் அம்மா. இந்த வழியா நடந்து போனாங்களா? நீங்க எதுவும் பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கலையம்மா. அண்ணா, நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, நான் இப்பதான் வந்தேன். நானும் பார்க்கலமா. சரிங்கண்ணா. அண்ணா, எங்க அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த சைடு எதுவும் வந்தாங்களா? இல்லம்மா, பார்க்கலம்மா. அண்ணா, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லம்மா, பார்க்கல. அண்ணே, இது எங்க அம்மா. இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல மேடம், பார்க்கல மேடம். நான் பார்க்கல மேடம். நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல.
நான் குட்டி அர்ச்சனா மட்டும் இல்ல, குட்டி செல்லமாவும் நான் தான். ஏ ஐலி, அது என்ன எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவையும் அத்தையும் விட்டே கொடுக்க மாட்டேங்கிற? ஆமா ஆமா, ஐலி என்கிட்ட சொன்னா நானும் உன் கூட சேர்ந்து வேலை பாப்பல்ல. அப்படியா? ஆ, அப்ப நீயும் போலீஸ் ஆகி அம்மா கூடவே வந்து வேலை பாரு. யாருமா நீங்க? ஏன் அயலிய நான் போலீஸ் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், அவ்வளவுதான். உங்களை இந்த யூனிஃபார்ம்ல பார்க்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். மா, உங்களை தான். எங்கேருந்துமா வந்திருக்கீங்க? இங்க யாரையாவது பார்க்கணுமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருக்காங்களா? என்னக்கா, யார் இவங்க? ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்காங்க. அதை தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எந்த பதிலும் சொல்லாம நின்னுகிட்டு இருக்காங்க. அம்மா, யாரம்மா பார்க்கணும்? இங்கேயே வந்திருக்கீங்க? இப்படிதான் நான் கேட்டப்பவும் எந்த பதிலுமே வரல. பார்க்கறதுக்கு நார்மலா தான் இருக்காங்க. ஒருவேளை புத்தி சுவாதீனம் சரியில்லாம வீட்டை விட்டு வந்திருப்பாங்களோ? சரி, யாராவது தேடி வருவாங்கல்ல, பாத்துக்கலாம். ம். என்னாச்சு டாக்டர்? அம்மா ரெக்கவர் ஆயிட்டாங்களா? பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சா? பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருந்த வீட்டை கண்டுபிடிச்சு போயிருக்காங்க. இல்ல ஐலி, இவங்க முழுசா ரெக்கவர் ஆகல. என்னதான் இவங்க எல்லா விஷயத்தையும் மறந்தாலும் சில விஷயங்கள் இவங்களுக்குள்ள அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்விம்மிங், டிரைவிங், இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது இன்னும் அவங்க மைண்ட்ல மறக்காம தானே இருக்கும். அப்படித்தான் இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி ரொட்டீனா போயிட்டு இருக்கிற ரூட்டை கண்டுபிடிச்சு அங்க நடந்து போயிருக்காங்க. பட் இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா இத்தனை வருஷமா இவங்க இந்த ஊர்ல இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இங்க வந்த உடனே கரெக்டா உங்க பழைய வீட்டுக்கு போய் நிக்கிறாங்கன்னா கூடிய சீக்கிரமே இவங்களோட எல்லா பழைய மெமரிஸும் ஞாபகம் வர சான்ஸ் இருக்கு. கீப் ட்ரைங். கண்டிப்பா நல்லதே நடக்கும். கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே, டேக் கேர். நான் போயிட்டு வரேன். அம்மா, சூப்பர்மா. கூடிய சீக்கிரமே உனக்கு எல்லாமே ஞாபகம் வரப்போகுது. நீ பழைய மாதிரி கம்பீரமா எழுந்து நடக்க போற.